ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புனித வெள்ளிக்கிழமை இந்த காலவேளையில குட் ஃப்ரைடே அன்று தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை காத்து நமக்கு ஜீவன் சுகலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பராமரித்து வந்தார். இந்த பாடுகளின் நாட்களிலே அவருடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாய் அவருடைய வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கும்படியாய் இந்த பாடுகளின் காலத்தில் நம்மை ஒப்புவித்து ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கால விடல உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் சிலுவையில் நீ சொன்ன ஆண்டவரே, இந்த 7 முக்கியமான முத்தான அந்த வார்த்தைகளை தியானிக்க இந்த காலவெளியிலே கர்த்தர்களை உதவி செய்வீராக. எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆட்கொள்வீராக. இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட ஆண்டவரே உணர்வடைய கர்த்தாவே உடைய வழியில நாங்கள் நடக்க உடைய சிலுவையை நாங்கள் பின்பற்ற சுமக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காலவெளியில எங்களை முற்றுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இடைபடுவீராக. உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஆணிகள் கடாவப்பட்டவராய் அவர் அப்படியாய் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கடைசியாய் தேவன் தம்முடைய வாயில திறந்து சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த நாளில் தியானிக்க ஆண்டவர் இரக்க செய்வாராக. ஆண்டவர் பேசின அந்த 7 வார்த்தைகளை இந்த நாளிலே சுருக்கமாய் தியானிப்போமாக. முதலாவது நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, ஆண்டவர் பேசின முதலாவது வார்த்தை லூக்கா 23:34, புக் ஆஃப் லூக் சாப்டர் 23 verse 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். லூக்கா 23:34 வசனத்துல ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவர் முதலாவது அடிக்கப்பட்டு சொந்த ஜனங்களால் எந்தெந்த ஜனங்களெல்லாம் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்களோ, எந்தெந்த ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்தாரோ, நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்த ஆண்டவரை எந்தவித தீமையின்ற காரணமின்றி பொறாமையினால, மற்றவருடைய வேதபாரகர் பரிசேயருடைய தூண்டுதலினால ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும்படி பிலாத்தரிடத்தில் கேட்டுக்கொண்டதன் பேரில் சிலுவையில் ஆண்டவர் அறையப்பட்டார். அப்படி அறையும் போது அறைந்த பிறகு அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மன்னித்தலுடைய மேன்மையை குறித்து அவர் பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் போதித்தார். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 5:44 வாசிக்கலாம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மன்னிக்க வேண்டும் அல்லது பகைவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். சத்துருக்களை எப்படி நம்ம சிநேகிக்க முடியும் அப்படின்னா, மன்னிக்கிறதன் மூலமாய் நம்ம என்ன பண்றோம், சிநேகிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்னென்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருந்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில சொல்லல, சீஷருடைய கால்களை போய் கழுவி நான் செய்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி தன்னுடைய என்னென்ன வாக்கியங்களை சொன்னாரோ அதை பூமியில நிறைவேற்றினார். அதற்கு உதாரணமாக இங்க நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். சத்துருக்களை எப்படி நம்ம சிநேகிக்க முடியும்? போய் அப்படியே அணைக்கிறதா அல்ல உதவி செய்யறதா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் நமக்கு செய்த துரோகங்களை மனதில் இல்லாதபடி அவர்களை நாம் மனதார மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது
ஒரு நாள் நிச்சயமாய் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்ன பண்ணுகிறது, உண்டாயிருக்கிற. ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு உரிய வழியை நம்ம தான் ஏற்படுத்தணும். பாவிகள்லாம் மனம் திரும்ப நம்ம ஜெபிச்சோம்னா அது நடக்க போறதில்லை. அது நம்ம பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல இருந்து அதை ஆரம்பிக்கும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். அவர்களுடைய இருதயம் குத்துள்ளுகிறது. இல்ல, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணு, ஆகாரம் கொடு. அதனால் அவனுடைய தலையின் மேல எரிகிற தழல்களை என்ன பண்ணுவாய், குவிப்பாய். மன்னிக்கிறது மூலமாய், சத்துருக்களை நேசிக்கிறது மூலமாய், உதவி செய்கிறது மூலமாய் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோம். ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு கட்டளையா சொல்றார். அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். நாமும் போதிக்கிறவர்களா இல்லாதபடி அதன்படி செய்யும் போது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், இளைஞர பந்துக்கள், நம்மளை விரோதித்தவர்கள், நம்மளை நேசிக்காம இருந்தவங்க, நம்மளை புரிஞ்சு கொள்ளாம இருந்தவங்கள நம்ம மன்னிக்கிற இருதயத்தை வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, அவருடைய கல்வாரியின் ரத்தம் நம்மை கழுவும் போது, நம்மளால் மற்றவங்களை மன்னிக்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, இரக்கம் செய்கிறார். நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானார் அப்படின்றார். ஆண்டவர் பரமண்டல ஜெபத்துல சொல்லும்போது சொல்றார் இல்ல, பிதாவே, அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். பரலோக ராஜ்ய வசனத்துல மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை என்ன பண்ணுங்க, மன்னியும். அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல நம்ம மற்றவங்களை என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாய் காணப்படும் போது, அவர் சிலுவையை சுமந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாமும் இந்த பாடுகளின் வழியாய் கடந்து நிச்சயமாய் பரலோகத்தை சுதந்திரிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 23:43 வாசிக்கும் போது, லூக்கா 23:43, Luke chapter 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். எந்த நன்மையும் செய்யாத ஒரு கள்ளன், ஞானஸ்தானம் எடுக்கல, ரட்சிக்கப்படல, அவன் வாழ்க்கையில நன்மை செய்யல, தீமை செய்வதற்காகவே அவன் தண்டிக்கப்பட்டு மரணத்துக்கு பாத்திரமானாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை. அப்ப எப்படி ஆண்டவர் அவனை பார்த்து இந்த வார்த்தையை உடனே சொல்றான்னு பார்க்கும்போது, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபேசியர்ல 2:8 பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நற்கிரிகளினாலே அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறானா, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். எபேசியர் புக் ஆஃப் எபிஷியன்ஸ் சாப்டர் 2:8, எபேசியர் 2:8 வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த கள்ளனுக்குள்ள ஆண்டவருடைய கிருபை வருகிறதுக்கு அவன் ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணா, தேவகுமார்னா முதல்ல ஏற்றுகிறான். அந்த 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 சம்பவம் நம்ம வாசிக்கும் போது இன்னொன்னு அருமையா இருக்கும். லூக்கா 23 அந்த 40 வசனத்திலிருந்து 42 வசனம் வரைக்கும் பாருங்க. ஆண்டவரை அசைத்த ஒரு வார்த்தை. லூக் சாப்டர் 23:40-42 வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அதாவது வேதத்தில் வசனம் இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா என்ன பண்ணுவானா, இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவன் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் யார்கிட்ட அறிக்கை செய்யணுமோ அவர்கிட்ட கரெக்டா என்ன பண்ணா. இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் அறிக்கை செய்யறோம், பாவ அறிக்கை. ஆனா யாரு மன்னிக்கிறார் என்பதை அறியாமல் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவரை விட்டு விட்டு மற்றவங்கிட்ட போய் அறிக்கை செய்யறோம், செயின்ஸுக்கிட்டையும் மற்றவங்கிட்டையும். ஆனா வேதம் சொல்லுவது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா மற்றவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. அதை அறிந்த இந்த கள்ளன் பாருங்க, 49 வருஷத்துல மற்ற கள்ளன் சொல்றான், அன்றியும் சிறுவில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த மற்றவன் யாரு, இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாயின்னு யாரை பார்த்து சொன்னாரோ அவன் சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, இந்த கள்ளன் அந்த கள்ளனை பார்த்து சொல்றான்,
நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் என்ன பண்றோம்? அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் என்ன பண்ணல, நடப்பிக்கவில்லையே என்று அவன் என்ன பண்ணானா, கடிந்து கொள்கிறான். தான் பாவின்னு முதல்ல ஒத்துக்கிறான். தான் பாவின் முதல்ல என்ன பண்ணுகிறான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க. இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இதுக்கு பேர் தான் உணர்வடைகிற ஒரு அனுபவம். இப்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கிறோமா இல்லையோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானசானம் எடுக்காம எப்படி போனோம்? ஞானசானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் தன்னுடைய பாவி என்று ஆணித்தரமாக எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்றான்? அதை சொல்லுகிறதை தேவன் கேட்டு பகிரங்கமான அவனுடைய அறிக்கையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவன் ஞானசானம் எடுக்க முடியாது. ஞானசானம் கொடுக்கணும்னாலும் ஆண்டவரை இறங்க முடியாது, இவனும் இறங்க முடியாது. கர்த்தர் கிருபையினாலே அவனை ரட்சிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அந்த கள்ளன் சொல்றான் பாருங்க, அந்த மனம் திரும்பிய கள்ளன், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று என்ன பண்ணானா, அவனை கடிந்து கொண்டு. இவன் கள்ளனா இருந்தாலும் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், பூமியில இருக்கும்போது கேட்டிருக்கான். இவர் பரிசுத்த தெய்வகுமாரன், தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையேன்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டு 42ஆம் வருஷத்துல சொல்றான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை பாருங்க. ஒரு மனுஷன் செத்து போனா பரதேசிக்கு போவான் அல்லது பாதாளத்துக்கு போன்ற சத்தியத்தை இந்த கள்ளன் என்ன பண்ணியிருக்கிறான், நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்கு இயேசு மட்டும்தான் வழின்றதையும் நல்லா என்ன பண்ணியிருக்கிறான், அறிஞ்சு வச்சு ஆண்டவர் பக்கத்துல இருக்கிற சான்ஸை உடனே பயன்படுத்துறான் பாருங்க. இன்றைக்கு நம்ம பக்கத்துல ஆண்டவர் பல தடவை வர்றாரு, வசனம் மூலமா வர்றாரு, பல விதத்துல வர்றாரு. அவன் உடனே அந்த சான்ஸை பயன்படுத்தி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அப்படின்னா என்ன, ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடாக்கூடிய தூதர்களோடு ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, வருவார், பூமியை நியாயந்திருக்க வருவார். இதை தெளிவாய் அறிந்தவர். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமா பாவம் செஞ்சானோ, இல்ல அடிப்படை பாவி, அது முக்கியம் இல்ல. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை மனம் திரும்புகிறதை ஆண்டவர் அதிகமா என்ன பண்றாரு, மெச்சிக்கொள்கிறார். நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. சாகர நேரத்துல நாம் தக்க பலனை அடைகிறோம் உண்மை, ஆனா இவர் ஒருத்தர் தான் அதுக்கு பரிகாரி என்று சொல்லி அவரை தேவகுமார் என்று அறிக்கை செய்து, அது மாத்திரமல்ல என்னை நினைத்தருளும் என்ன பண்றான், எனக்கு ரட்சிப்பை தாங்க, அது உங்க கையில தான் இருக்குது. இந்த மரண தண்டனைன்றது கொஞ்ச நேரம் உயிர் போயிடும், ஆனா இதுக்கப்புறம் ஒரு நித்தியமான தண்டனையிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ள வேண்டுக்கு நீ தான் வழின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிக்கிறார் பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில், இன்னைக்கு உயிர் போகும், இன்னைக்கே நீ என்ன பண்ணுவ, என்னோட கூட பரதேசியில் என்ன பண்ணுவ, காணப்படுவ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதலாவது ஆண்டவர் மன்னிக்கிறவரா என்ன பண்ணாரு, காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம். ரெண்டாவது, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரா, எந்த சமயத்திலேயாவது ஆத்ம ஆதாயத்தை என்ன பண்ணினோம், எப்படியாவது ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லி அந்த மரண நேரத்திலையும் அவருடைய சிந்தை அப்படியா இருந்து ஒரு கள்ளனை ரட்சிக்கிறவரா அவர் காணப்பட்டார். இன்னைக்கும் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் இரக்கமுடையவரா என்ன பண்றாரு, காணப்படுகிறார் என்பதுல சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜான் சாப்டர் 19 verse 26 and 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய தகப்பனார் சரித்திரபூர்வமாக மரித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தாய் மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கு பின்பு அந்த மரியாளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தன்னுடைய மகன் சிலுவையில படுகிற உபத்திரத்தை பார்த்து இந்த தாய் தங்கனா வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் அங்கு நின்ன யோவானையும் மரியாளையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா என்ன பண்ணானா, ஏற்றுக்கொண்டான். ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் தாயை விட்டு பிரிகிறோம் என்ற கூட சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. இயேசுவுக்குடைய பிரதர்ஸ், அவருக்கு பின்பதாக பிறந்த சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க.
யாரும் அங்க என்ன பண்ணல, அந்த அந்த அடி வேதனையை பார்த்து யாரும் கூட பக்கத்துல என்ன பண்ணல இல்ல. யோவான், தமக்கு அன்பா இருந்த யோவான் மட்டும்தான் அங்க இருக்கிறார். எல்லா சீசர்களும் ஓடி போனார்கள். இதை அறிந்த ஆண்டவர் தன்னுடைய குடும்ப பொறுப்பை சரியான ஒருத்தட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருந்த யோவானை பார்த்து சொல்றாரு, தன் தாயை பார்த்து கொள்ளுமாறு அவர் ஒரு வேண்டுதலை வைக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியம் ஒரு பக்கம், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பத்துடைய பொறுப்புகளை நாம் கவனிக்கிறதுல அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய 10 கட்டளைகள் ஒன்று என்னது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மத்தேயு 19:19 வாசிக்கும் போது, Matthew chapter 19 verse 19, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த காரியங்களை நீங்க என்ன பண்ணணும், கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளில முக்கியமான கட்டளைகள் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு, நினைவு கூறுகிறவராய் காணப்பட்டார். தகப்பன தாயை கனம் பண்றதுன்னா ஏன் நின்று வணக்கம் வைக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய சகல காரியங்கள் முதிர் வயதிலே அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு பொறுப்பிலே நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்காக இன்னைக்கு நிறைய பேர் அவங்க தாய் தப்புனுக்காக கொஞ்சம் பேங்க்ல டெபாசிட்லாம் பண்ணி வைக்கிறாங்க. கட்டின மனைவியை நம்ப முடியாது, பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை நம்ப முடியாது, அதனால அவங்களுக்கும் டெபாசிட் பண்ணி அவங்களுடைய மருத்துவ செலவு எதிர்கால காரியங்களுக்குன்னு இன்னைக்கு உலகத்துல பல விதத்துல என்ன பண்றாங்க, காரியங்களை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அவர் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற மோசையினால் கொடுக்கப்பட்ட கட்டளையை அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றி முடிக்கிறத வாசிக்கிறார். யோவான் வந்து உடன் பிறந்த சகோதரன் கிடையாது. ஆனா தன்னோடு உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் ஓடி போன நிலைமையில தன்னுடைய தாயும் தனக்கு அன்பா இருந்த சீஷனும் அங்க நிற்கிறதை கண்டு ஆண்டவர் குடும்ப பொறுப்பில தலையிட்டு அதை சரியாய் செய்து முடிக்கிறவராய் ஒரு தகப்பன்ற ஸ்தானத்துல ஆண்டவர் காணப்படுகிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு நண்பனை போல மன்னிக்கிறவனாய் காணப்பட்டார் ஆண்டவர். 2வது ஒரு ரட்சகராய் ஒரு பாவி ஏற்றுக்கொள்ளவராய் காணப்பட்டார். 3வது ஒரு குடும்ப பொறுப்புகள்ல ஒரு தலையாய மகனாக. அந்த குடும்பத்துல பெரியவர் யாருன்னா ஆண்டவர் தான், அவருக்கு கீழே தான் மற்றவங்களாம் பிறந்தாங்க. அந்த குடும்ப பொறுப்பை ஏற்று அதை சரியாய் செய்து முடிக்க அவர் திராணி உள்ளவராய் காணப்பட்டது போல ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்புகளை நாம் செய்யும் போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்பதில் அது விளங்குகிறது. 4வது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 27:46, Matthew chapter 27 verse 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த சத்தமா வேதனையா துயரமா ஆண்டவர் சொல்றாரு பிதாவை நோக்கி, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி. அப்படின்னா என்ன, ஒரு மனுஷன் பாவத்தை சுமக்கும் போது, பாவம் ஒரு மனுஷனை மூடிக்கொள்ளும் போது ஆண்டவர் தன்னுடைய கண்களை மறைத்து பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பேர் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்ப முழு பூலோகத்துடைய பாவம் இயேசுவுக்கு உள்ளாக இல்லை, இயேசுவை சூழ்ந்திருந்தது, இயேசுவுக்கு மேல இருந்தது. அந்த பாவத்தினால் வந்த தண்டனைகள் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினால அதை பார்க்க முடியாதவராய் பிதா ஒரே ஒரு விசை, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன பண்றேன், சேர்த்து கொடுக்கிறேன்னு சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் பாவியை ஆண்டவர் என்ன பண்றாரு, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனான பிதா இயேசுவை இந்த உலகத்தினுடைய பாவம் மூடி இருந்தபடினால, ஏன்னா பூலோகத்தினுடைய எல்லா பாவத்துக்காக அவர் மரித்தார். அதை அவர் பார்க்க கூடாத ஒரு காட்சியினால தன் கண்களை மூடிக்கொண்டதை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 59:1-2 நம்ம வாசிக்கும் போது, ஐசாயா
chapter 59 verse 1 and 2. இது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன பண்ணலையா? குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணல? இவர் சத்தம் போட்டு சொல்லிதான் பிதாவானவர் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? மறைக்கிறது. ஆண்டவரை இந்த உலகத்துடைய சகல பாவம் மூடி இருந்தபடினால பிதாவுக்கு இவரை மறைக்கப்பட்டார். பிதாவுடைய இரக்கத்திற்கு அவர் சற்று விலகி இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்னை கைவிட்டு? இவ்வளவு நேரம் என் கூட இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், ஆனா இப்ப நான் கைவிடப்பட்டது போல காணப்படுகிறேன் என்று சொல்லி நமக்காக அவர் கைவிடப்பட்டார். ஆண்டவருடைய நம்ம கைவிடப்படக்கூடாது இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கைவிடப்பட்டார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை எப்படியாவது மீட்கும் பொருளாய் சம்பாதிப்பதற்காக குமாரனை கூட ஒரு பொருட்டா எண்ணாதபடி ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை நேசித்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3:16 நமக்கு தெரியும். இந்த அளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு, அப்படின்னா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணாரு? கைவிடப்பட்டார். நம்ம கைவிடப்பட்டிருந்தோம்னா நேரம் பாதாளத்தில் இருந்திருப்போம், நரகத்தில் இருந்திருப்போம். நாம் செய்த பாவங்களுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி ஒதுக்கி நம்மை தள்ளி விட்டிருந்தார் என்றால் நம்ம இந்த உலகத்துல எவனும் தூக்க வர முடியாது. நம்முடைய தாழ்மையில நம்ம நோக்கி பார்த்தவர் வந்து ஆண்டவர் மாத்திரம்தான். அப்ப அவர் நமக்காக என்ன பண்ணாராம்? அந்த நிலைமையாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாம் துப்பப்பட்டார், குட்டப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிர்வாணப்படுத்தப்பட்டார், கைவிடப்பட்டார். எதற்காகனா நாம் எப்படியாவது கைவிடப்படாமல் இருக்கும்படி பிதாவையும் நம்மையும் ஒருங்கிணைக்கும்படியாக ஆண்டவர் தன்னை தியாகம் செய்தார். இன்னொரு விதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவாலயத்துடைய நடுச்சியில என்ன பண்ணதான்? திரைச்சியில கிழிந்தது போல தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணாரு? கிழிக்க ஒப்பு கொடுத்து நாம் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம மேல இருந்த பாவத்தை அவர் சுமந்து பிதாவுடைய இரக்கமுள்ள கண்கள் நம்ம மேல படணுன்றதுக்காக நம்முடைய தண்டனையும் பார சுமையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்காக அவர் பாவியானார். ஆண்டவர் இந்த 4வது வார்த்தையில சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவுடைய கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைக்கணும்னு நம்ம தண்டனை என்ன பண்ணாரு? அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பாவியாகி அவர் கைவிடப்பட்டதை இங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவிடம் நம்மை ஒன்று சேர்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு கடந்து வந்தார். ஆகையினால் இதை கேட்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அதனால இன்னைக்கு நம்ம தேவனோடு இணையக்கூடிய வழி அவர் ஏற்படுத்தி இருக்கிறபடினால கிருபாசனத்தில தைரியமாய் நம்ம போக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ததை நம்ம ஒரு நாள் விட்டு விடாதபடி அதை பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பேசின 5வது வார்த்தை நம்ம வாசிக்கும் போது யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Gospel according to John chapter 19 verse 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோவான் 19:28 ஆண்டவர் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணாரா? தாகமா இருக்கிறேன் என்றார். இது ஒரு மாம்சத்திற்குரிய தாகம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் காடியை கொடுக்கறாங்க, அவர் காடியை குடிக்கல. இது மாம்சத்துக்குரிய தாகம் கிடையாது. 2 விதமான தாகம். என்னன்னா, இன்னும் உலகத்துடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சி விருப்பமா. ஒருவரும் கெட்டு போது எனக்கு சித்தமில்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை விருப்பத்தை வாஞ்சி, தாகம்னா லிட்ரலா தண்ணி தாகமோ
அல்லது வறட்சியோ சொல்லப்படவில்லை. இது இருதயத்தினுடைய வியாகுலம், வாஞ்சை, விருப்பம், அவருடைய நோக்கம், ஆசையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். பகல் நேரத்தில் சந்திக்கிறாள். அவளை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எப்படி அவளிடத்துல பேச்சை ஆரம்பிப்பது சொல்லி ஒரு கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கிற வருகிற அந்த நேரத்தில் அந்த கிணற்றண்டையில கொண்டு போய் நின்று அவள் வரும்போது அவளை பார்த்து சொல்றாரு, என் தாகத்துக்கு தண்ணீர் தா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஜான் சாப்டர் 4 verse 8, யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாக எடுத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு நீர் ஊற்றி அங்கிருந்து புறப்படும். ஆனா அவையா அவட்ட போய் கேட்கிறாரு. அவளும் சொல்றா, நீ யூதனா இருக்கிற சமாரியாட்ட ஏன்ட்ட வந்து சமாரியா பொண்ணுட்ட வந்து நீங்க பேசலாமா, கேட்கலாமா? இப்ப ஆண்டவருக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும். அந்த நாட்களில் சமாரியர்கள் யூதருக்கு அருவருப்பாய் காணப்பட்டார்கள். ஆனா தேவனுடைய பார்வையில யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராய் காணப்பட்டபடினால ஆண்டவர் அந்த சமுதாய கட்டுப்பாடுகளை தாண்டி வந்து இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாய் ஒரு ஆள்கிட்ட போனோம்னா நார்மலா ஒரு கான்வர்சேஷன் இருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல முடியும். எடுத்தவொடனே நம்ம இயேசு நேசிக்கிறார்னு இப்ப சொல்ற மாதிரி அந்த நாட்களில் சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் அதை அறிந்து தாகத்துக்கு தா என்று கேட்கும் போது ஒரு சம்பாஷணை அங்க உண்டாகிறது. முடிவிலே அவள் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவளாய் காணப்பட்டாள். ஆண்டவருடைய தாகம் வந்து இவ மட்டும் கிடையாது, இவன் மூலமா அந்த பட்டணத்தையே ரட்சிக்கணும்னு ஆர்வம் சித்தம் உள்ளவராய் இருந்தாரு. அதை போல ஆண்டவர் அவர் மூலமாய் வெகு திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் பிரியப்பட்டார். அந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு தாகத்தை ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 25:42, மத்தேயு 25:42, Matthew 25:42. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அப்ப அவங்க கேட்கறாங்க, என்னைக்கு நீங்க பசி உள்ளவரா, தியாகம் உள்ளவரா, எனக்கு தண்ணி வேணும், சாப்பாடு, இது வரைக்கும் நீங்க ஊழியத்துல வாயை திறந்து கேட்டதே கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு 45ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆத்ம தாகம் உடைய நமக்குள்ள ஆத்மா ரட்சிக்கப்படணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும் நம்ம பண்றோம், நல்லது. ஆனா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு சில வேளைகள்ல நம்முடைய பொருள் உதவி, நம்முடைய பண உதவி, நம்முடைய சரீர உழைப்பு அநேகருக்கு தேவைப்படுகிறது. சீப்பு, சோப்பு, அப்புறம் என்னது, ரட்சிப்பு அப்படின்னுவாங்க. வெளிநாட்டுல இருந்து மிஷினரிக்கு வரும்போது எடுத்தவொடனே ஏசு நேசிக்கிறாருன்னா அவங்களுக்கு புரியல. அவங்க புரிக்கிறதுக்காக அவங்களுடைய அடிப்படை தேவைகளே சந்திக்கும் போது அவங்க ஆன்மீக கண்கள் முதல்ல திறக்கப்படும். இவங்களே பசியில துணி இல்லாம பட்ட கஷ்டத்துல பாடுகள் இருக்கும்போது இவங்க ஆண்டவருடைய அன்பை எப்படி ருசிப்பார்கள் சொல்லி தாங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தாங்க, தாங்க உடுத்திருந்த ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க, தாங்க யூஸ் பண்ண பொருள் அவங்களுக்கு தந்து அவங்களை நேசித்து அவங்களோட மிங்கிள் ஆகி அப்புறம் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். இது ஒரு பிராக்டிக்கல் என்னது வே ஆஃப் சால்வேஷன். ஐயோ ஆத்துமாக்கள் அழியிறாங்க ஜோமன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்த அளவுக்கு we are sacrificing. If there is no sacrifice in a life, we cannot win the souls என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய நடத்துதல்படி நம்ம காணப்படும் போது என் நாமத்தின் நிமித்தமா எதை இழக்கிறீர்களோ அதை என்ன பண்றீங்க, 100 மடங்கு பெற்றுக் கொள்கிறீர்கள். நமக்கு சொந்தக்காரங்க போய் உதவி செய்யறது அது கணக்குல வராது.
ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஏழைகளுக்கோ தேவ நாம பிள்ளைகளுக்கோ ஊழியங்களுக்காக நம்ம பண்ணுகிற செலவுகளை ஆண்டவர் கணக்குல வைத்திருந்து அதை 100 மடங்கு 1000 மடங்கு திரும்ப என்ன பண்ணுவாரு, தருகிறவராக இருக்கிறார். இதுதான் ஊழியம். இதை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமா தான் நம்ம புதிய ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்த முடியும். பெரிய பணக்காரங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போறோம் ஜோம் பண்றோம், சுகமாகுது, ஜெயில போறோம் ஜோம் பண்றோம், அது ஒரு ஊழியம் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் என்னப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு போய் நீ வெறுமையா ஏசுனா அவன் போயிட்டே இருந்துருவான். அவனுக்குரிய தேவைகளை இறங்கி அவனுக்குரிய முயற்சிகளை நம்மளால முடிஞ்சதை செய்யும் போது தேவன் அங்க கிரியை செய்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது யோவான் 19 அதிகாரம் 30 நம்ம வாசிக்கலாம். யோவான் 19:30, ஜான் சாப்டர் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், பெண்டிங் எதுவும் வைக்கல, பிதா கிட்ட நான் போகும்போது அவர் என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை என்று சொல்லி சகலவற்றையும் முடித்தவராய் அவர் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் தன்னுடைய நிருபத்தில் அதை எழுதுறார். சாகரத்துக்கு முன்னாடியே பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4:7 நம்ம வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு சாப்டர் 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாக போற தருணங்கள்ல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு பவுல் தன்னுடைய மரண நாட்களுக்கு முன்பாக எழுதின ஒரு புத்தகங்கள். ஆவியானவர் பவுல் மூலமா எழுதுறார். அப்ப பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ண, போராடினேன், ஓட்டத்தை என்ன பண்ண, முடிக்க போறேன்னு சொல்ல, நான் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை என்ன பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். சரி, எப்படி ஓட்டத்தை முடிச்சாரு? சரி, அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது. நம்ம எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? திடீர்னு இன்னைக்கு ஒரு மரணம் வந்தா, இல்ல இன்னைக்கு ஒரு தேவனுடைய வருகை வந்தா, ஒரு அழிவு வந்தா, நம்ம ஒருவேளை மறுச்சா இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. இந்த வசனத்தை எப்படி நம்ம சொல்ல முடியும்னா 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 22 1 தீமோத்தேயு சாப்டர் 5:22 ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். ஆண்டவருடைய நாமம், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, இது வேற ஒரு சத்தியம். அதுக்கு கீழ் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு என்ன பண்ணாத, உன்னால மற்றவன் கெடக்கூடாது, மற்றவனால நீ என்ன பண்ணக்கூடாது, கெடக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னை சுத்தவனாக என்ன பண்ணு, ஒவ்வொரு நாளும் சுத்தவனா காத்துக்கிட்டாலே போதும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு பொறுமையா விசுவாச பாதையில எப்படி ஓடணுமா, பொறுமையா ஓடுங்க. ஊழியம் அது இதுன்னு ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு என்ன பேசணும், என்ன செஞ்சோம், தேவனுக்கு விருப்பமானது எவ்வளவு இருந்தது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத எவ்வளவு இருந்தது, ரெண்டத்தையும் கூட்டி கழிச்சு அந்தந்த நாட்களை ஒப்பு கொடுக்கும் போது நாமளும் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய கடைசி நாட்கள்ல என்ன பண்ண முடியுமா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, என் ஓட்டத்தை நான் முடிச்சேன்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். பெரிய ஊழியம் செய்யறோமோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது, நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்கிறதை ஆண்டவர் அந்த நாட்டில் என்ன பண்றாரு, விரும்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்த ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வருஷத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 46 ஆண்டவர் பேசின அந்த கடைசி சிலுவையில பேசின ஒரு கடைசி வார்த்தை, இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி என்ன பண்றேன், ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சொல்லி இப்படி ஜீவன் என்ன பண்ணாராம், விட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவியை விடாதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. யாருமே உயிரை காப்பாற்றிக்க முடியாது, யாரும் தக்க வைக்க முடியாது, ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு என்ன பண்ணும், திரும்பி போகும். ஆனா அதே நேரத்துல என் ஆவி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா நான் பரிசுத்தமா என்ன பண்றேன், என் வாழ்க்கையை முற்றிலுமாய் முடிக்க ஒரு சாகும் போதே ஒரு கான்பிடன்ஸ் உண்டு. என் ஆவியை உம்முடைய கரங்களை நான் என்ன பண்றேன்,
இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவி பிசாசுடைய கரங்களில் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசத்துக்கும் பாவத்துக்கும் அப்படி ஆவி அடிமைப்பட்டிருக்கிறது. இது இப்ப தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வியாதியோ மரணமோ வரும்போது அந்த கடைசி நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்க அவங்களுடைய நித்தியத்தை கழிக்க போகிறார்கள். ஆஃப்டர் த டெத் where they want to go, where they will go, they will come to know very clearly. அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கடைசி மூமெண்ட்ல உயிர் போற நேரத்துல அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பரதேசிக்கு போறோமா இல்ல பாதாளத்துக்கு போறோமாட்டு. இந்த நல்ல நாட்கள்ல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது போல சுத்தவனாய் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளும் போது நம்ம மரண உயிர் பிரியும் போது நமக்கு நல்ல தெளிவு உண்டாகும். நான் கர்த்தரை முகமுகமா என்ன பண்றேன், தரிசிக்க போகிறேன் அல்லது பரதேசிக்குள்ள இளைப்பாற போகிறேன்ற ஒரு மகிழ்ச்சி அவங்க முகத்துல இருக்கும். ஏன்னா ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அவன் சாக போற நேரத்தில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 59. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனும் ஆண்டவர் சொன்னபடி என்ன பண்றான், தனக்கு முடிவு காலம் வந்தது என்று அறிந்து, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை என்ன பண்ணாங்க, கல்லறிந்தார்கள். இது ஒரு சாதாரண ஜெபம் கிடையாது. ஏன்னா 55, 56ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஸ்தேவான் ஆண்டவரை பற்றி தைரியமா சொல்றான். அதனால ஜனங்களுக்கு கோபம் வருது. உங்க முற்பிதாக்கள் தான் ஆண்டவரை கல்லால் எரிஞ்சாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க தான் நீங்க துன்மார்க்கர் மனம் திரும்புகன்னு சொல்லும் போது மனம் திரும்ப மனசு இல்லாம அவங்க கோவப்பட்டு மூர்க்கமடைந்து அவளை பார்த்து பல்லை கடித்தார்கள். 55, 56 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 7, 55, 56, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 7, 55 and 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவன் பரிசுத்தாவினால நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் என்ன பண்றாரா, உட்கார்ந்துதான் இருப்பாரு. ஆனா இவனை வரவேற்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, எழும்பி நிற்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சாகும் போது நல்லா தெரியுது, God is going to invite me. நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், ஆண்டவரை நான் பார்க்கிறேன், இஸ் ரெடி டு ரிசீவ் மீ. அவர் அப்படியே தயாரா ஆயத்தமா இருக்கிறார்ன்றத அப்படியே தரிசனம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் என்ன பண்றேன், காண்கிறேன். 2 தடவை ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா, ரத்த சாட்சிகளுக்காக ஆண்டவர் எழும்பி நின்று என்ன பண்றாரு, அவர்களை வரவேற்கிறார். உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல நம்ம பரிசுத்தவான்களை காணப்படும் போது, பரிசுத்தவான்களை கொலையில நிறைய பேர் அடிச்சு சாகடிக்கப்படுறாங்க. ஆண்டவருக்காக சாகிறது வேற, கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி வெட்டுறாங்க அது வேற. கொலை பண்ணி அடிக்கப்படுகிறது, அவங்களுடைய தவறுகளுக்காக அவங்களை கொல்லப்படுகிறது, அதுக்காகலாம் ஆண்டவர் எழும்பி நிற்க மாட்டார். பரிசுத்தவான்கள் தேவனுக்காய் ரத்த சாட்சியாய் மறிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாராம், பிதாவுடைய வலது பரத்துல எழும்பி நிக்கிறத அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்குது. செத்த அடுத்த நிமிஷம் நான் பரலோகத்தில் அவரை பார்ப்பேன். அதை பூமியில அவன் உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பவுல் அதை சொல்றார். அப்ப நமக்குள்ளே இந்த பூமியிலே உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம பாவத்துல இருக்கும்போது பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் என்ன பண்ணுவானா, நாசம் அடைவான். ஆபத்து, விபத்து, வியாதி, பிரச்சனைகள் வரும்போது நாசம் அடைஞ்ச பிறகு அப்படிப்பட்டவனுக்கு இன்னொரு சான்ஸ் எல்லாம் கிடையாது, நேரா பாதாளத்துக்கு போயிட வேண்டியதான். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த பூமியில நான் என்ன பண்ண, என் ஆவியை பிதாவுடைய கையில என்ன பண்ண ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்க வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தை, சிந்தனையை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சுத்தவனாய் காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நம்மளும் என்ன பண்ண முடியும், தைரியமாய் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்தேவான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நாமும் அப்படி சொல்லும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அருள் புரிகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம வாயில தான் இந்த வார்த்தை வர மறிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப எப்ப மறிப்போம்னு செஞ்சா நம்ம சொல்லலாம், அன்னைக்கு மரணம் என்னைக்கு வருதுன்னே தெரியாது. அதனால என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய்
ஆண்டவர் மரித்து என்ன பண்ணாராம், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார். அப்ப கிறிஸ்துக்குள்ள மரிக்கும் போது நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோம், உயிரோடு எழுந்து சதா காலம் அவரோட என்ன பண்ணுவோம், ஜீவிப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த 7 வார்த்தைகளும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இந்த வழியாய் போய் ஆகணும். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவங்களை மன்னிக்காவிட்டா நமக்கு மன்னிப்பு கிடையாது. பல காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். இப்படி நம்ம கடந்து வரும்போது நிச்சயமாய் இந்த சிலுவை நாட்கள்ல நாம் நம்மை பரிசுத்திப்படுத்திக் கொள்ள முடியும். இதுதான் சிலுவை தியானம். என் வாழ்க்கையில் இது நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் பாடுகளை சகித்தாரு, நான் சகிக்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதித்து அவருடைய உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை பார்க்க நமக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். கண்களை மூடி நம்ம செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த 7 வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து இதை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே, நாங்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தை சாட்சியாய் சொல்ல, பவுல் சொன்னது போல, ஸ்தேவான் சொன்னது போல நாங்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ள அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பம் காணப்படட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில் இந்த நாட்டில் நடந்தேற நாங்கள் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதியான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.